வாங்க இன்றைய வீடியோவில் வள்ளல் பச்சையப்பரை பற்றி சென்னையில் ஓடிய கூவம் நதி பற்றியும் தெரிந்து கொள்வோம். வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவரது நாட்குறிப்பில் உள்ளது. பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலேசீனி வேங்கடசாமி, ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார். அதனை அவர் சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும், அன்னதில் தோணிகள் ஓடும், எழில் அன்னம் பதிப்பது போல என்னரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி, பின்பு தீவிரப்பட்டது வேகம் என்று மாவலிபுரச் செலவு என்னும் தலைப்பில் கவிதையாக்கி இருக்கின்றார். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.